ஆடி மாதம் நிறைய பேர் மட்டன் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காகவே மட்டனுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டை காளானை வச்சு ஒரு கர்நாடகா ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற முழு கரம் மசாலா எல்லாத்தையும் வறுக்காம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இதோட அளவெல்லாம் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல நைஸான பவுடரை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் அதே மிக்ஸி ஜாரில் 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தண்ணி லைட்டாக ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் 1 குழுக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு மிலிசா கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 1 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச புதினா மல்லி பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு அரை மீடியம் சைஸ் தக்காளியை மெலிசா கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பிரியாணி மசாலால 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே 200 கிராம் அளவுக்கு காளான், 1 குழிக்கரண்டி தயிர், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு காளான் நல்லா தண்ணி விடுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வரும். இப்போ இதுல 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் அரை மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி சேர்த்துட்டு தண்ணி அரிசி ரெண்டுமே இந்த அளவுக்கு ஈக்குவல் லெவல்ல வர வரைக்கும் மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு ஒரு இரும்பு தோசைக்கல் மேல தம்ல வச்சுட்டு 1 குழிக்கரண்டி நெய் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சு மூடி போட்டு மேல வெயிட் வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே தம்மாக விடுங்க. 15 நிமிஷத்துலேயே நல்லா பொலன்னு இந்த அளவுக்கு தம்மாகி நல்லா உதிரி உதிரியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ரொம்ப சட்டிலாக இல்லாமல் நல்லா மசாலா ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பட்டை ஏலக்கான்னு வாயில எதுவுமே தட்டுப்படாது. குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.